ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜோஷி த டைகர் அண்ட் த ஃபிஷ் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம். டுனாயோ அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இருப்பான். அவன் வந்து எஜுகேஷனுக்காக நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அம்மா வந்து வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்பா எங்கே இருக்காருன்னே தெரியாது. அதனால இவன் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருப்பான். கமிக்கோ அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்க பாட்டி கூட வாழ்ந்துட்டு இருப்பா. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நடக்க முடியாது, அதனால வீல் சேர்ல தான் எப்பயுமே இருப்பா. அவங்க பாட்டி வந்து வெளி உலகம் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வெளி உலகத்திலேயே விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அப்பப்போ இந்த மாதிரி வாக்கிங் மாதிரி அவங்க வெளியில கூட்டிட்டு போவாங்க. அந்த பொண்ணு எந்நேரமும் வீட்டுல வந்து புக்கு படிக்கும், இல்லைன்னா ஏதாவது டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வெளியில போகணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஒரு நாள் ஹீரோ வந்துட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். அவன் அந்த ஹீரோயினை வந்து காப்பாத்துவான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்துட்டு இவனை பிடிச்சி திட்டும், நீ யாரா என் மேல கை வைக்கிறது அப்படி இப்படின்னு ரொம்ப இரிட்டேஷனா தான் பேசிட்டே இருப்போம். அப்போ வந்து அவங்க பாட்டி வந்து உள்ள வருவாங்க, நீ காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த பையனும் அதே வழியில வந்துட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா அவங்க பாட்டி வந்து கேட்டோன்னே, இல்லை என் வீடும் இதே வழிதான் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டேன், வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுவாங்க. அப்புறம் உள்ள போயிட்டு அந்த பொண்ணை வந்து இவன் பேச ட்ரை பண்ணுவான், கமிக்கோன்னுவான். என்னை கமிக்கோன்னு கூப்பிடாத, என் பேர் ஜோஷின்னு கூப்பிடு. அவன் வந்து சாகன் அப்படின்னு ஒரு ரைட்டர் வந்து ஒரு ஸ்டோரியில வர கேரக்டர் நேம் அதுபடி கூப்பிடுன்னு சொல்லும்போது இவனும் கூப்பிட ஆரம்பிப்பான். இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப இரிட்டேஷனாவே பதில் சொல்லிட்டு இருக்கோம். இவனும் அடுத்த நாள் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனா அவங்க பாட்டி வந்து இந்த மாதிரி என் பேத்தியை பாத்துக்கிறது தான் உன் வேலை, என் பேத்தி ஏதாச்சும் கேவனா கேட்பா, அதை மட்டும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பேத்தி பார்த்தீங்கன்னா இவன் மேல கோபமாவே இருப்பாங்க. அந்த பொண்ணு போய் ரூம்ல போய் உட்காந்துக்கும். இனிஷியல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து சரி இந்த வேலை நம்மளுக்கு வேண்டாம், குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லலான்னு வருவான். அப்போ அந்த பொண்ணு வீட்டில் இருக்காது. அப்போ இவன் இந்த பொண்ணோட ரூம்குள்ள இவன் உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு நிறைய டிராயிங்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்புறம் வெளியில பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து இவளை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் போயிட்டு, பாட்டி நான் அவளை கண்டுபிடிச்சு தரேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த பொண்ணுக்கு என்னன்னா வெளியில போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா பாட்டி வந்து வெளியிலயே விட மாட்டாங்க. ஒரு தாட்டி கேட்டிருப்பா இந்த மாதிரி வெளியில போலான்னா, இல்ல ரொம்ப ஆபத்து நம்ம போக வேணாம்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணு தனியா கிளம்பி போயிட்டு இருக்கும். இவன் வந்து ரயில்வே ட்ராக் கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருவான். சரி எங்க போறேன்ற போது எனக்கு இந்த மாதிரி ஓஷனுக்கு போகணும் ஆசை, எனக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்கும். சரி நான் கூட்டிட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இவன் வந்து கூட்டிட்டு போவான். போற வழியில பாத்தீங்கன்னா இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணுக்கு வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். ட்ரெயின்ல ரொம்ப எக்ஸைட்டா இருப்பா, பிளைனை பார்த்தா கத்திக்கிட்டு இருப்பா, அவளுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நோட்டு. இவன் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். அப்ப இந்த பொண்ணு ஏன் இப்படி என்னை பாக்குறன்ற போது, இல்ல உன் கண் வழியா இந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு, உன் டிராயிங்லாம் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கற்பனை யாருமே பண்ண மாட்டாங்க, பாரிஸை நியூயார்க்கை ஏன் நிறைய காடுகள் கூட நீ வரைஞ்சிருந்த, அது ரொம்ப அற்புதமா இருந்தது, இதே மாதிரி எனக்கு ஓஷனை வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னோட பர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள நீ ஏன் போனன்னு சொல்லி அந்த பொண்ணு மறுபடியும் திட்டும். அதுக்கப்புறம் சொல்லும், இனிமே நீ என் சர்வெண்ட் அப்படின்ட்டு. படம் ஃபுல்லா வந்து இவனை அவ சர்வெண்ட் தான் கூப்பிட்டுட்டு இருப்பா. அடுத்தது பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போனோட்டு இந்த பொண்ணு சொல்லும், இந்த மாதிரி எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து பீச்சை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நான் புக்ல கூடயும் இந்த பீச் வாட்டர் ரொம்ப சால்ட்டியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி எழுதியிருக்கிறாங்க, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்ணுவா. பட் வீல் சேர் வந்து சாண்ட்ல மாட்டிக்கும். அப்புறம் அவ கீழே விழுந்துருவா. அப்புறம் தவழ்ந்துட்டே அவ வந்துட்டு பீச்சுக்கு போவா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவளை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு அலைகளுக்கு நடுவில் நிக்க வச்சு நிறைய ரெண்டு பேரும் அந்த டைம் என்ஜாய் பண்ணுவாங்க. அவன் நல்லா சிரிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தா பாட்டி வந்து இவனை பிடிச்சி திட்டுவாங்க, என்னை கேட்காம அவளை வெளியில கூட்டிட்டு போகாத, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் அப்படின்னு வார்ன் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு அவங்ககிட்ட கேட்பா, நீ ஏன் வந்து என்னைய வந்து ஓஷனுக்கு கூட்டிட்டு போன அப்படின்ட்டு. யாராச்சும் ஓஷனுக்கு போகணும்னு ஒரு ஆசைப்பட்டாங்கன்னா நான் கூட்டிட்டு போயிடுவேன், அது என்னோட வீக்னஸ்ன்னு அவன் சொல்லுவான். சரி நீ சொல்லு, அடுத்தது நம்ம எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னுட்டு. இந்த மாதிரி மத்தியானம் 1லேருந்து 3 மணி வரைக்கும் எங்க பாட்டி தூங்குற டைமு, அப்ப என்னை வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். இவன் வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவான். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பொண்ணுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் தாட்டி சினிமா பார்ப்பா, ஃபர்ஸ்ட் தாட்டி பார்க்குக்கு போவா. அது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஒரு தாட்டி வெளியில ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்றத பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைமா அவனுக்கு கேட்பான். இல்ல இல்ல, நான் நிறைய என் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு டைம் வந்து எனக்கு 5 பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லும்.
ஓ அப்படியா அப்படியான்னு இவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போவான். அங்கே லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா அந்த சாகனோட புக்கை வந்துட்டு இவ பார்த்துட்டு இருப்பா. இப்போ இவன் வந்து என்னன்னு பார்க்கும்போது அந்த புக்கை பற்றிலாம் சொன்னோட்டு இதெல்லாம் படித்தா எனக்கு தூக்கம் வந்துடும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு மறுபடியும் சின்னதாக ஒரு சண்டை மாதிரி போடும். அப்புறம் லைப்ரரியன் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவளும் வந்து சாகனோட ஃபேனாக இருப்பா. அப்போ 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இவன் கரெக்டாக உள்ளே வருவான். இப்போ உள்ளே வந்தோடனே இவன் யாரும் உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது இவன் என் பாய் ஃப்ரெண்டா, இவன் வந்து என் சர்வெண்ட் அந்த பொண்ணு சொல்லுவோம். உடனே இவன் சொல்லுவான், அவனுக்குலாம் நான் எங்க, அவளுக்குலாம் ஒரு டைம்ல 5 பாய் ஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் சண்டை போடுவாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இவன் சர்வெண்ட்னு சொன்னாலும் இவங்க பிஹேவியரை பார்த்தா வந்துட்டு லவ்வர்ஸ் மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்குன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அப்புறம் வெளியில கிளம்பி வரும்போது அந்த லைப்ரரியன் பேர் காமா, அவங்க வந்து தூரத்துல இருந்து இவளுக்கு வந்து பாய் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவன் சொல்லுவான், உனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு. ஆமா அப்படின்னு அவ சொல்லுவா. அவளுக்கு வந்து 24 வயசு ஆகுது, என் வயசு தான் சொல்லும்போது, ஓ உனக்கு 24 வயசு ஆச்சா, என்னோட நீ பெரியவளான்னு கேட்கும்போது என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை 2 பேரும் ஒரே வயசான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ டுனாயாவோட ப்ரொஃபஸர் வந்துட்டு இவனுக்கு இந்த மாதிரி இந்த மெக்சிகோவில் வந்து அட்மிஷன் கிடைச்சிருச்சு, கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே உன்னை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 6 மாதம் உனக்கு டைம் இருக்குது, அதுக்கப்புறம் நீ அங்கே போயிடுவேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுவான். ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட இவனால் ஷேர் பண்ண முடியாது. இவன் வந்து சொல்லலான்னு வரும்போதெல்லாம் அப்படியே தடையாகி நின்றுவான். ஜோஷியோட பாட்டி கிட்ட ஒருத்தன் வந்து இந்த மாதிரி அவளுக்கு ஒரு வேலை இருக்கு, அவளை அனுப்பி விடுங்கன்னு சொல்லும்போது பாட்டி வேண்டான்னு மறுத்துருவாங்க. உலகத்துல வந்து இவளை வந்து நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற போது நீங்க போனதுக்கு அப்புறம் அவள் இண்டிபெண்டா இருக்கணும், அதனால அவளை வேலைக்கு அனுப்புங்கன்னு அவன் சொல்லுவான். அப்புறம் அந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க, இப்பயே எனக்கு தெரியாம வெளியில எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டா, இப்போ ஒருத்தனை வேலைக்கு எடுத்திருக்கேன், அவன் எல்லா இடத்துக்கும் இவளை கூட்டிட்டு போறா, அவகிட்ட வந்து நல்ல சேஞ்ச் ஆகுறது அவங்க பாட்டி வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளும் அவங்க கிட்ட சேஃப்டியா இருக்கிறத அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஜோஷி வந்து இவன்கிட்ட நீ வேலை செய்யற இடம் பார்க்கணும்னு கேட்டிருப்பா. இவனும் வந்து கூட்டிட்டு போவான். அங்க போனீங்கன்னா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தன் ஜென்ஸ் ஒருத்தங்க லேடி, அவங்க பேர் மாய். அவங்கள பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி பொறாமை ஆயிடும். அவன் பேச பேச பார்த்தீங்கன்னா இவளுக்கு கோவம் வந்துடும். அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவா. அப்புறம் வெளியில வந்து என்ன ஆச்சுன்னு அவன் கேட்கும்போது எனக்கு அந்த இடமே பிடிக்கல, அந்த இடத்துல பிடிக்காம போறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் நான் வீல் சேர் அவன் தள்ள வருவான், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடும். இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி அவனை இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டியும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவன் எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் திடீர்னு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சு உட்காந்துருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவனோட கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வரும். அந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரொம்ப பிடிச்ச மீன். சின்ன வயசுல அந்த மீனை பார்த்துட்டு தான் இவனுக்கு இந்த மாதிரி கடல் மேலெல்லாம் ஆசை வந்திருக்கும், மெக்சிகோ போகிறதுக்கு ஆசையே அதனால தான் வந்திருக்கும். இப்போ அந்த மீன் வந்து ஸ்டாச்சு மாதிரி இருக்கும், அதில் லைட்லாம் வச்சுட்டு இவளை நேராக பார்க்க வருவான். வந்தோடனே நேராக வந்து அவளோட ரூமை லைட் ஆஃப் பண்ணுவான். ஆஃப் பண்ணிட்டு இந்த இது ஆன் பண்ணால் இது நல்லா க்ளோ ஆகும். இப்போ இந்த பொண்ணுக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாயிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் வந்து அவனோட சின்ன வயசு ஸ்டோரியில சொல்லுவான். சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த அக்வேரியம் வழியா தான் போவேன், அதுல இந்த ஃபிஷ் இருக்கும், இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இங்க கிடைக்கிற ஃபிஷ் கிடையாது, இது வந்துட்டு இந்த மாதிரி மெக்சிகோல இருக்கிற ஃபிஷ், இது வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுது, எனக்கும் நான் அப்போ லோன்லியா ஃபீல் பண்ணேன். காரணம் என்னன்னா எங்க அப்பா அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அப்போ நான் வந்து தனியா இருந்தேன், இந்த மீனும் தனியா இருந்திருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப அந்த பொண்ணு சொல்லுவான், அந்த மீன் வந்து தனியாலாம் இல்லை, அதான் நீ டெய்லியும் பார்க்க வரியே அப்படின்னு சொல்லுவான். ஆமா எனக்கு அந்த மீனை பார்த்தோன்னே தான் இந்த மாதிரி அந்த மீன் கூட நாங்கள் ஸ்கூபா டைவிங்ல வந்துட்டு போகணும்னு தான் நான் வந்து மெக்சிகோ போகவே ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பயும் பார்த்தீங்கன்னா இவன் மெக்சிகோ போறதை பத்தி சொல்ல வருவான், அப்புறம் வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிடுவான். இவன் வந்து இது நல்ல ட்ரீம் அப்படின்னு அவன் சொல்லுவா. அதோட அந்த சீன் முடியும். அடுத்த நாள் இவன் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு தலைவாரி ரெடி ஆயிட்டு இருப்பா. அவங்க பாட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவன் எப்பயுமே இப்படிலாம் கிளம்ப மாட்டாளே, இன்னைக்கு இப்படி கிளம்பிட்டு இருக்கியே அப்படின்னு. எங்க பாட்டி எங்க போற அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. நான் வந்து ஜூக்கு போறேன் அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டுனாயோ உள்ள வருவான். அப்புறம் பாட்டியை பார்த்துட்டு பாட்டி வேர்ல்ட் இஸ் நாட் அ ஸ்கேரி பிளேஸ் அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போயிடும். பாட்டிக்கு அப்புறம் அவளை பார்த்துக்க ஆள் கிடைச்சிருச்சு, அவள் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கான்னு பாட்டி ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நேராக வந்துட்டு பார்க்குக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புலியை வந்து பார்ப்பாங்க.
இவ புலியை பார்த்தோன்னா பயப்பட ஆரம்பிப்பா. இன்னைக்கு எனக்கு தூக்கமே போச்சு அப்படின்னு அவன் சொல்லுவா. இவன் கேட்கான், இவ்வளோ பயமா இருந்துச்சுன்னா நீ ஏன் வந்து ஜூக்கு வந்த அப்படின்னு அவன் கேட்பான். இல்ல பயமா இருக்கும்போது நம்ம யாரையாச்சும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படியே ஹோல்டு பண்ணுவான். அப்போ வந்து அவன் ரியலைஸ் பண்ணிடுவாங்க இவளுக்கு வந்து இவன் மேல ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த இடத்துல இருந்து போகும்போது இவங்க பழைய கதையெல்லாம் அவங்க அப்பா ஸ்டோரியெல்லாம் அவ சொல்லிட்டு வருவா. அப்பயும் பார்த்தீங்கன்னா இவகிட்ட மெக்சிகோ போற விஷயத்த அவன் சொல்லலான்னு வருவான். ஆனா சொல்ல மாட்டான், அப்படியே போயிடுவான். அடுத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து இறந்து போயிடுவாங்க. பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்போ புனரெல்லாம் முடிஞ்சிடும். புனரெல்லாம் முடிஞ்சோட்டே இவங்கிட்ட அந்த பொண்ணு சொல்லும், பாட்டி வந்து இன்னி கொஞ்ச நாளைக்கு எனக்கு வாழ்றதுக்கான காசு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா ஒரு சர்வெண்ட்டை ஹையர் பண்ற அளவுக்கு என்கிட்ட இப்ப காசு இல்லை, அதனால நீ இனிமே வர வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து இவகிட்ட சொல்லும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மேல கவலை வந்துடும். இந்த பொண்ணு என்ன பண்ண போறா, ரொம்ப கஷ்டப்பட போறா, அதையே யோசிச்சுப்பான். இப்போ ஒரு தாட்டி ஸ்கூபா டைவிங் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப டீப் வாட்டருக்குள்ள போயிடுவாங்க. இவன் எப்பயுமே அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அந்த இதை வந்து கான்சியஸா இருப்பான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவளை பத்தியே யோசிக்கிறதுனால அதை விட்டுடுவான். கடைசியில பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனே தீர்ந்து போயிடும். அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை மேலே கொண்டு வருவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, நீ எப்பயுமே இப்படி இருந்தது கிடையாது, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அப்ப அந்த பொண்ணு புரிஞ்சுக்குவா, இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஜோஷியை வச்சுதான் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் நேரா வந்து அந்த ஜோஷியை வந்து பார்க்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா அந்த ஜோஷி வீட்டுக்கு வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் வந்திருப்பாரு. இந்த மாதிரி உங்க பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ அடுத்தது மேற்கொண்டு வாழ்றதுக்கு உனக்கு காசு தேவை, அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு பார்த்துருக்கேன், நீ போன்ற போது இல்லை நான் இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேட்டர் ஆகலான்னு எனக்கு ஒரு ஆசை, நான் அது பண்ண போறேன்ற போது ரியாலிட்டிக்கும் ட்ரீமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நீ வந்து உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாய் பொண்ணு வந்து இவளை வந்து நேராக வந்து பார்க்கும்போது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நீ அவனை விட்டுடு, அவன் வந்து இந்த மாதிரி மெக்சிகோவுக்கு போக வேண்டியவன், அவன் கெரியரே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற போது அவன் மெக்சிகோவுக்கு போகிறானான்னு அப்போ தான் அவளுக்கு ஃபஸ்ட்டு தாட்டி தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்கன்னு அந்த பொண்ணு கோவமாக பேசிட்டு கிளம்பி போகும். அப்போ இந்த பொண்ணு இவளை பார்த்து சொல்லும், உன்கிட்ட உன் மேலே அவனுக்கு இருக்கிறது வெறும் சிம்பத்தி தான், அதனால நீ அதை லவ்னு மிஸ்டேக் பண்ணிக்காதுன்னு சொல்லுவோம். அதுவும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட வந்த ஃப்ரெண்டே நீ ஏன் இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கூட்டிட்டு போயிடுவா. இப்போ டுனாயோ வந்து ஜோஷியை பார்க்க வீட்டுக்கு வருவான். அப்பா வந்து சொல்லுவா, கடைசியா வந்து எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யி, என்னை இந்த மாதிரி ஓஷனுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்பா. இவனும் ஓஷனுக்கு கூட்டிட்டு போவான். உள்ள போலாமான்னு கேட்கும்போது இல்லை நான் வெளியிலேருந்தே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கும். அப்புறம் ரிட்டர்ன் போகும்போது இவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு காசெல்லாம் வேண்டாம், ஆனால் இது என்னோட கடைசி வேலைன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது அவ பேரை சொல்லுவா ஜோஷின்ட்டு. ஜோஷின்லாம் சொல்லாத, இனிமேல் கமிக்கோனே கூப்பிடு, நான் வேலைக்கு போறேன் அப்படின்ற போது அப்போ உன் ட்ரீம் என்னாச்சு, நீ இல்லஸ்ட்ரேட்டரா ப்ரொஃபஷனல் ஆகணும்னு என்கிட்ட சொன்னின்ற போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாமே அவுட் ஆஃப் ரீச் தான், நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்தது இல்லை, சின்ன வயசுல வந்து மலையில அம்ப்ரெல்லா வச்சுட்டு போகணும்னு நினைச்சேன் முடியல, மலை ஏறணும்னு நினைச்சேன் முடியல, அதே மாதிரிதான் எனக்கு இதுவும், அதனால நான் இனிமே எது மேலேயும் ஆசைப்பட போறது இல்லை அப்படின்னு சொல்லுவா. அப்போ நீ லவ் பண்றத நீ விட்டுட்டீன்னா நீ ஏன் சோகமா இருக்க, நீ சோகமா இருக்கனாலே உனக்கு கஷ்டமா இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த பொண்ணு நீ கூடயும் நீ போக தானே போற, நீ மெக்சிகோக்கு போறீல அப்படின்னு சொல்லுவா. அவன் ஒண்ணுமே பேச மாட்டான். உங்களாலாம் என்னை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து போயிடும். இவன் வந்து அந்த பொண்ணு பின்னாடியே வருவான். அப்ப மழை வந்துட்டு இருக்கும். ரோட்ல வந்து இவளோட வீல் வந்து ஸ்டக் ஆகிக்கும். கரெக்டா ஒரு கார் வந்துட்டு இருக்கும்போது இவளை சேவ் பண்றதுக்காக இவன் கார் முன்னாடி போயிட்டு கார் வந்து இவன் மேல இடிச்சிடும். அப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போனா இவன் அன்கான்சியஸ். அப்புறம் 2-3 சர்ஜரி எல்லாம் இவனுக்கு பண்ற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு வீட்டுக்கே போகாது, அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும். அப்புறம் ஒரு 3-4 நாள் கழிச்சு அவன் கண்ணை திறந்துட்டு ஃபர்ஸ்ட் இவன் கேட்கறது இந்த வீல் சேர்ல இருந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்கும். அந்த பொண்ணு இன்ஜூர்ட்லாம் இல்லை, அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றா, உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு உட்காந்துருக்கா அப்படின்னுட்டு. அப்புறம் டாக்டர் வந்து இவனை பார்த்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரி உனக்கு ரைட் காலில் வந்துட்டு இந்த மாதிரி எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிளேட்லாம் வச்சிருக்கோம், ஆனால் சிலதெல்லாம் ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது,
எப்படியோ ஒரு 2 மாசம்லாம் ஆகும் அந்த பிளேட் வந்து உன்னோட வெயிட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்து மேட்ச் ஆகுறதுக்கு, அதுக்கப்புறம் தான் ரீஆப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனா வந்துட்டு ஃபியூச்சர்ல நீ இந்த முன்ன மாதிரி நடக்க முடியும் ஓட முடியுமான்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு கால் ஸ்டிப்னஸ் கூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஹீல் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுவாரு. அடுத்தது வந்து ஜோஷி வந்து இவங்களை பார்க்க வருவான். இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஐம் சாரின்னு அவன் சொல்லுவா, நீ டோன்ட் பி அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீஆப் பண்ணாலும் எனக்கு உடம்பு முன்ன மாதிரி ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் அலற ஆரம்பிச்சிருவான். இவன் அலறத அந்த பொண்ணு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துருவான். அப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடும். இப்போ டாக்டர் வந்து இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நம்ம ரீஆப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவன் ப்ரொஃபஸர் வந்துட்டு இந்த மாதிரிட்டு வேற ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் அனுப்ப போறேன்னு சொல்லும்போது அவன் கனவே வந்து உடஞ்சி போயிடும். இப்போ என்னன்னா அவன் ரீஆப் பண்ணணும் இல்லை ரெக்கவரி ஆகி வரணும், அந்த வில் எல்லாமே அவனுக்கு போயிடும். காரணம் என்னன்னா நான் என்ன கனவா நினைச்சனோ அந்த கனவு வந்து அச்சீவ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்ட பெட்லயே இருப்பான். மெக்சிகோ போறதுக்காக ஸ்பானிஷ்லாம் கத்துட்டு இருப்பான். அந்த ஸ்பானிஷ் கத்துருக்கிற டிக்ஷனரியை கூடயும் குப்பை தொட்டியில போட்டுருவான். அப்போ பார்த்தீங்கன்னா மாய் வந்து இவங்களை பார்க்க வரும்போது இந்த டிக்ஷனரியை பார்ப்பா. அதுக்கப்புறம் இவனை வெளியில நாம போலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் மாதிரி அவ கூட்டிட்டு போவா. அப்போ வந்து உனக்கு என்ன தோணுதோ என்கிட்ட பேசு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இருக்கேன்னு சொல்லும்போது இனிமே என்ன எல்லாமே என் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃபுல்லா சத்தம் போட்டுட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் சொல்லுவா, நான் வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவா. இந்த மாதிரி உன் கனவுக்கு வந்து குறுக்கிற கூடாதுன்னு தான் நான் இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணாம இருந்தேன், ஆனா இந்த ஸ்டேஜ்ல என்னால் சொல்லாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபுல்லா அழுவான். அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், அவன் பேசாம இருப்பான். அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துருவாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோஷியை பார்க்க இந்த மாய் வந்திருப்பாங்க. அவன் வந்து கதவு தட்டிட்டே இருப்பா, இவ கதவையே திறக்க மாட்டா. அதுக்கப்புறம் கதவு கிட்ட இருந்துட்டே அவ சொல்லுவா, இனிமே வந்துட்டு நீ அவன் பின்னாடி வராத, அவனுக்கு எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, நான் அவனை வந்து நான் என்னோட இவனா ஆக்கிக்க போறேன், அதனால நீ உனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு 100 விஷயம் அவனை பத்தி தெரியும், உனக்கு என்ன தெரியும், அவனுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு மெக்சிகோ போறதுக்கு பிடிக்கல, நல்ல வேளை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவன் இது பண்ணிட்டான், இனிமே நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அவளை ப்ரொவோக் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பா. அப்போ அவ கதவை திறந்து சொல்லுவா, நீ சொன்னது கரெக்டா, எனக்கு அவனை பத்தி 100 விஷயங்கள்லாம் தெரியாது, ஆனா என் சர்வன்ட்டை பத்தி ஒண்ணு தெரியும், அவன் வந்து அவன் ட்ரீம்ல இருந்து என்னைக்குமே குவிட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எனக்கு அவன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து உண்மைதான், அது எதை வச்சும் வந்துட்டு உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட லவ்வையும் வந்து கன்ஃபஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் நீ சொல்றது உண்மைனா அவனை இந்த இடத்துல அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்துல இருந்து அவ கிளம்பி போயிடுவா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் இன்னொரு ஃப்ரெண்ட் அங்க இருப்பான், யூ லுக் கிளம்சி அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த பொண்ணு ஐ எம் அ குட் உமன் அப்படின்னு அவ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவா. ஆக்சுவலா அவனை இவளாலதான் வந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர முடியும்னு இவர் ரியலைஸ் பண்ணிட்டு தான் காதலே வந்து தியாகம் பண்ணிட்டு அவளை வந்துட்டு நீ அவனை வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் விட்டுட்டு இந்த பொண்ணு வந்திருக்கும். இந்த பொண்ணு நேராக அவனோட ஃப்ரெண்டான லைப்ரரின்னு போய் பார்க்க போவா. அவகிட்ட இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ ஒரு கதை எழுதி அதில் இல்லஸ்ட்ரேட்டட் டிராயிங்ஸ்லாம் இவளே பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் டொனாயோட ஃப்ரெண்டுகிட்ட போய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு அவ கேட்பா. என்னன்ற போது இந்த மாதிரி அவனை வந்து லைப்ரரிக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நாள் பர்மிஷன் வாங்கிட்டு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவ குழந்தைங்களுக்கு நடுவுல ஒரு புக்கு படிக்க உட்காந்துட்டு இருப்பா. இவளே எழுதின புக்கு த மெர்மெய்ட் அண்ட் த ஷைனி விங் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஸ்டோரி மாதிரியே இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெர்மெய்டு இருக்கும். அந்த மெர்மெய்டுக்கு ஒரு 20வது பிறந்தநாள் அப்போ ஒரு கிஃப்டா வந்து ஒரு ஷெல் கொடுப்பாங்க. அந்த ஷெல்லை வச்சுட்டு நீ எப்போ வேணாலும் மனுஷங்களா மாறலாம், மறுபடியும் வந்து மெர்மெய்டா மாறலாம். இதுக்கு 2த்துக்கு நடுவில் தான் நீ பண்ண முடியுமே தவிர வேற ஏதாவது கேட்டீங்கன்னா நீ வந்து காணாம போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெர்மெய்டும் பார்த்தீங்கன்னா மனுஷனா மாறிட்டு ஒரு ஹில் ஏறிட்டு இருக்கும். அப்போ ஒரு டைகர் வந்து அட்டாக் பண்ண வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உள்ள வந்து இந்த டைகர் கிட்ட இருந்து இவனை காப்பாற்றுவான். அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் கனவு பற்றி இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு மெக்சிகோவில் ஒரு இடம் இருக்கு, அந்த ஓஷன் இந்த ஃபிஷ்ஷுக்கு பக்கத்துல நான் பறக்கணும் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு அதெல்லாம் கேட்டுட்டு ரிட்டன் வந்து காட்டு வழியா வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே புலி அட்டாக் பண்ண வரும். இந்த பையன் வந்து காப்பாற்ற வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் மயக்கமாயிடுவான். அப்போ இந்த பொண்ணு அந்த ஷெல் எடுத்துட்டு இந்த மாதிரி இவனை காப்பாத்து, அதான் என்னோட விஷயம் சொல்லும்போது அந்த பையனை காப்பாத்திடும். ஆனா ரக்கம் இல்லாம போயிடும். அந்த பையனுக்கு ரக்கம் போனதுக்கு அப்புறம் தான் கனவே போயிடுச்சுன்னு உடஞ்சு உட்காந்துருவான். அப்ப இந்த பொண்ணு சொல்லுவோம், அங்க இருக்கிறது உன்னோட உண்மையான ரக்கம் கிடையாது, உன் ஹார்ட்ல இருக்கிறது அதுதான்
உண்மையான இருக்க, உன்னோட ஹார்ட், அந்த ஹார்ட்டை வச்சுட்டு தான் நீ என்னை காப்பாத்தின, என்னை முன்னுக்கு தள்ளின, அதை வச்சுட்டே உன்னோட ட்ரீமை வந்து நீ இன்னுமே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில பாத்தீங்கன்னா பறந்து போகாம அதுக்கப்புறம் ஷிப்ல போயிட்டு அந்த ஓஷனுக்கு போயிட்டு அந்த மீன் கூட இது பண்ற மாதிரி முடியும். இங்க பாத்தீங்கன்னா அந்த மெர்மெய்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கடலுக்குள்ள போற மாதிரி சுச்சுவேஷன் முடியும். அங்க ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, நீ வந்து உனக்கு கேட்காம மத்தவனுக்காக கேட்டதுனால நீ அழிஞ்சு போகல, பட் உன்னை மெர்மேடா மாத்துறேன்னு அந்த ஷெல்லு சொல்லிட்டு மறுபடியும் அவளை டீப் சீக்குள்ள அனுப்பிச்சிடும். இதுதான் வந்து அதோட கதையோட ஸ்டோரி. இதை கேட்டோன்னே அவன் கிளாப் தட்டிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு மோட்டிவேட் ஆயிடும், மறுபடியும் ரியாப் போயிட்டு மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு நம்ம கோலை அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுல்லா என்கரேஜ் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் நடக்கவே ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இவன் ஒரு நாள் இவனை பார்க்க வரும்போது இந்த மாதிரி என்ன 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நீ காலையில 10 மணிக்கு வா அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் வெரி ஹாப்பின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிடும். டிஸ்சார்ஜ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவான். அந்த பொண்ணு வரவே வராது. சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லும்போது வீட்டுக்கு போனா பொருட்கள்லாம் வந்துட்டு துணியெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கோம். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு திரும்பி வராத மாதிரியே அவனுக்கு தோணும். சரி இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவன் எல்லாருமே தேட ஆரம்பிப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலான்னு இவன் போகும்போது இப்பதான் இந்த மாதிரி ஒரு வீல் சேர்ல ஒரு பொண்ணு வந்து ட்ரெயின் ஏறிச்சுன்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லுவாரு. எங்க போச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அந்த ஜூக்கு தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா வருவான். ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா, இந்த பொண்ணு முன்னாடி வந்து அந்த ஜூ அந்த புலியை பாக்குறதுக்கு இன்னொருத்தங்க துணை வேணும்னு நினைச்சா, இப்ப பாத்தீங்கன்னா லெட்ஸ் ஃபேஸ் தி டைகர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுல இருந்தே அவ கிளம்பி போயிருப்பா. அதாவது அவ பிரச்சனைய நம்மளே சந்திச்சுக்கலாம், யாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வேணாம், அந்த மைண்ட் செட்டுக்கு இந்த பொண்ணு வந்துட்டான்னு காட்டுவாங்க. இவன் நேரம் வந்து அந்த புலியெல்லாம் பார்த்துட்டு அவ கிளம்பி போகும்போது அங்க நிறைய பனி எல்லாம் இருக்கும். அதனால அந்த வீலோட அச்சை வச்சே இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு இவன் கண்டுபிடிச்சு பின்னாடி வந்துருப்பான். அப்போ ஒருத்தர் தெரியாம பாத்தீங்கன்னா இவன் வீல் சேரை வந்து தட்டி விட்டுருவாங்க. அது மறுபடியும் ஸ்லோப்ல இருந்து கண்ட்ரோல் இல்லாம கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோ வந்து கரெக்டா அவளை வந்து சேவ் பண்ணிட்டு ஏன் அப்படின்னு அவன் கேட்பான். அந்த பொண்ணு உடனே சொல்லும், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இல்லஸ்ட்ரேட்டரா நான் மாற போறேன், இவ்வளவு நாள் என்னோட பக்கபலமா இருந்து என்னை முன்னாடி நீ புஷ் பண்ணிட்டு இருந்த, இனிமே நான் என் சொந்த காலில் நிக்க போறேன்னு அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணும். அதுக்கப்புறம் இவன் லவ்வை வந்து அவன் கன்ஃபஸ் பண்ணுவான். அப்ப அந்த பொண்ணு கேட்கும், அப்ப நீ வந்து மெக்சிகோ போலையா அப்படின்னு. ஐ லவ் யூ பட் நான் மெக்சிகோக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அந்த பொண்ணு உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாங்க. அதோட அந்த சீன் முடியும். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் இவன் வந்து மெக்சிகோக்கு போயிடுவான். இந்த பொண்ணு வந்து ப்ரொஃபஷனல் இல்லஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இவன் ஹேங் அவுட் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் இவனும் பாத்தீங்கன்னா லீவுக்குலாம் இங்க வந்துட்டு அதே மாதிரி பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த அலைக்கு நடுவுல நிக்க வச்சு இவங்களாம் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி சீன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு பார்க்ல உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கும். அப்ப திடீர்னு வந்து இவன் வருவான். நீ என்ன செத்துட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். என்ன ஆவியா வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும். இல்ல எனக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பிரேக், அதனால உன்னைய பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த பொண்ணு அவங்க கூட செல்லமா சண்டை போடும். அதோட வந்து அந்த சீன் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க ட்ரீம்ஸை அச்சீவ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஒருத்தங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஷூட் பண்ணலான்னு நினைக்கும் போது இன்னொருத்தங்க விடாம உறுதுணையா இருந்துட்டு அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை.